கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானத்திற்கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்தில் வரும். அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கிற ஏற்கனவே. உங்கள் இருதயம் பூரிப்பு என்று சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி, சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுத்து இந்த மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையை இதுவரைக்கும் கண்ணீர், இதுவரைக்கும் துக்கம், இதுவரைக்கும் கஷ்டம், இதுவரைக்கும் வேதனை தான், ஒரே குழப்பம்தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குது. உங்கள் மனசு நோகிற காரியம்தான் இதுவரைக்கும் நடந்திருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து இந்த மாதத்திலிருந்து உன் வாழ்க்கையில் உன் இருதயத்தை, உன் மனசை யாரும் நோகடிக்கிற காரியங்களை ஆண்டவர் நடக்க விடமாட்டார். ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி செய்ய நினைச்சாலும் கர்த்தரே தடுத்து நிறுத்துவார். உனக்கு விரோதமாய் துரோகம் பண்ண நினைக்கும் போது, உனக்கு விரோதமாய் உனக்குள்ளதை பறிக்க நினைக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கும் போது நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீ அழ வேண்டியதில்லை, நீ புலம்ப வேண்டியதில்லை, நீ குழம்ப வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிற எல்லாவற்றையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேங்க? ஒன்னே ஒன்று ஆச்சரியப்பட வைப்பேன், ஒன்னே ஒன்று அதிசயப்பட வைப்பேன், ஒன்னே ஒன்று நீ சந்தோஷத்தில் நிரம்பி இருக்க வைப்பேன். நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. இதுவரைக்கும் ஓடின, இதுவரைக்கும் உழைச்சி, இதுவரைக்கும் பிரயாசப்பட்ட, இதுவரைக்கும் அலைஞ்சு திரிஞ்ச, இதுவரைக்கும் வாய்க்காதது, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் கிடைக்காததும் உன்னை தேடி வரும். அதற்கு நான் கேரண்டின்னு ஏசப்பா சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வரைக்கும் எனக்கு நடக்கலைங்க, இது ஒரு காரியம் நடந்தா என் வாழ்க்கை மாறி இருக்கும், என் குடும்பம் மாறி இருக்கும், என் வீடு செழிச்சிருக்கும், என் காடு செழிச்சிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை வசந்தமா மாறி இருக்கும். இது ஒரு காரியம் தான் முட்டுக்கட்டையா இருக்குது, இது ஒரு காரியம் தான் தடையாவே இருக்குது. இந்த காரியம் தான் கைகூடிய வரமட்டுக்கு. அது கல்யாண காரியமா இருக்கலாம், அது வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், அது நிலபலன் வாங்குற காரியமா இருக்கலாம், இல்லை அடகு வச்சிருக்கிற நகையை திருப்புற காரியமா இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்கள் ஒன்னா சேர்கிறதா இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாராச்சும் ஆமேஸ்வரம் பிரிஞ்சு போய் இருக்கலாம், அதாவது அடிக்கிறது, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, குடிக்கிறது போன்ற பொல்லாத காரியமா இருக்கு. இது ஒன்று மாறினா என் வாழ்க்கையை மாறின மாதிரி நீங்க ஒரு காரியத்துக்காக ஏங்கி இருப்பீங்கன்னா, அந்த ஒரு காரியத்துக்காக அநேக வருஷம் நீங்க தவிச்சு கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்லுகிறார், அந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். தீமையா இருக்கிற காரியம், உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற காரியம், உன்னை வாழ விடாம தடுக்கிற அது எந்த காரியமா இருந்தாலும் அதை நான் மாற்றி காண்பிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் கையில விட்டுறது? நீ ஏன் ஓடுற? நீ ஏன் பிரயாசப்படுற? நீ ஏன் அழுகிற? நீ ஏன் உடையிற? நீ ஏன் எல்லா மனுஷனுக்கும் முன்னாடி புலம்புற? இந்த ஒரு கஷ்டம் மட்டும் எனக்கு மாறவே மாட்டுக்கு, இந்த ஒரு காரியம் மட்டும் கைவிடி வர மாட்டுக்கு. எத்தனை மனுஷங்கிட்ட போய் நின்னேன், எத்தனை அதிகாரிகிட்ட போய் நின்னேன், எத்தனை டாக்டர்கிட்ட போய் நின்னேன், எத்தனை பெரிய ஊழியர்கள்ட்ட போய் நின்னேன், எத்தனையோ மனுஷங்களுக்கு முன்னாடி போய் நின்னையே. நீ முழு மனசா அவர்கிட்ட நம்பி வந்து நின்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார். அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து, இனி வாழ்நாள் முழுவதும் உன் இருதயம் சந்தோஷப்படணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நீ மறுபடியும் சந்தோஷமா ஆண்டவர் சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியா இரு, மனநொந்து இருக்காத, எப்பயுமே ஒரு தனிமையின நினைப்புல இருக்காத. இயேசுநாதர் கூட இருக்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், அதை மறந்துடாதன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னைய மறந்தேன்னா நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். என்னைய மறக்கலைன்னா நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எனக்கு யாரும் இல்லை, எல்லாம் இருந்து நான் அனாத, எல்லாம் இருந்து உதவிக்கு நாதி இல்லைன்னு நீ சொல்றேன்னா நீ என்னைய மறந்துட்ட, நான் இருக்கிறத நீ மறந்துட்ட. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய, இந்த நன்மை நடக்கிறது, இது கைகூடி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை, ஒத்தாசைக்கு உதவிக்கு ஆட்கள் இல்லைன்னு புலம்புறதை நிறுத்து.
என்கிட்ட வா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயம் சந்தோஷப்படும்படியான காரியங்களை மட்டும்தான் நான் செய்வேன். மனுஷங்கிட்ட போ, உனக்கு முகத்துக்கு முன்னாடி நல்ல வார்த்தையை பேசி முகத்துக்கு பின்னாடி இவனுக்கு வேலை என்ன, இவனுக்கு வேலை என்ன, ஒரே அழுகிறதும் ஒரே புலம்புறதும் கடன் சொல்றதும் கஷ்டம்னு சொல்றதும் வியாதின்னு சொல்றதும் ஒரே சண்டைன்னு சொல்றதும் பிரச்சனை சொல்றதும் உங்களுடைய பொழப்பா போச்சுன்னு சொல்லி உங்க முகத்துக்கு பின்னாடி உங்க முதுகு பின்னாடி கிண்டல் கேலியா பேசி சிரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசப்பா சொல்லுகிறார், நீ எப்ப வந்தாலும் சரி உன்னை சந்தோஷப்படுத்தும் காரியங்களை மட்டும்தான் செய்வேன், உன்னை சமாதானப்படுத்துகிற காரியங்களை மட்டும்தான் செய்வேன், நீ அதிசயப்படுகிற காரியங்களை மட்டும்தான் நான் உனக்கு செய்வேன், அதனால என்கிட்ட வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரசங்கத்துக்கு தலைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, உன் வருத்தங்களை எல்லாம் மறக்க செய்வார். உன் வருத்தங்கள் உன் கஷ்டங்களை எல்லாமே ஆண்டவர் என்ன செய்வாரா? மறக்க செய்வார். மறக்க செய்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோசேப்புங்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், யார் கையால யாரால அவன் வாழ்க்கை முடியணும்னு இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. வாழ்க்கையே முடியணும்னு இருந்த அந்த மனுஷனை கொண்டு வாழ்க்கையை உச்சத்துல உயர்த்தி வச்சாரு. அந்த எகிப்து நாட்டு ராஜா கையினால அவன் தீர்ப்புனால இவனுக்கு மரண தண்டனை எழுதப்பட்டது. அதே ராஜா கையால ராஜாவுக்கு நிகரா ராஜாவை போல அவளை உயர்த்தி வச்சதும் யாரு? அந்த ராஜா. யாரு உன் வாழ்க்கையை முடிக்க நினைச்சாங்களோ, எது உன் வாழ்க்கையை முடிக்க நினைக்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் துவக்குவார் உன் வாழ்க்கைய. அல்லேலூயா, அல்லேலூயா. எவன் முடிக்க நினைச்சானோ அவனே துவங்கி விடுவான். எவன் தீங்கு செய்ய நினைச்சானோ அவனே உனக்கு ஓடி வந்து நல்லது செய்வான். எவன் துரோகம் பண்ண நினைச்சானோ அவனே வந்து உன்னை தோள் மேல தூக்கி சுமப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு தோள் கொடுக்கிறவனா மாறிடுவான். துரோகம் பண்ணுகிறவன் தோள் கொடுக்கிறவனா மாறிடுவான். தீங்கு நினைச்சவன் உனக்கு நல்லது செய்ய ஓடி வரும்படி ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, என் வருத்தம் எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்க வச்சுட்டாரு, என் கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்க வச்சுட்டாரு, என் கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் தொடச்சி விட்டுட்டாருன்னு சொல்றாரு. உன் வருத்தங்களை மறக்க செய்யும் தேவன். பாருங்க, பிறந்த நாளிலிருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இந்த யோசேப்பு என்கிறவர் சந்தோஷமாய் இருந்தார். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் சந்தோஷமா இல்லை. ஏன்னு கேட்டா, ஒரு 7-8 வயசுலயே, ஒரு 7-8-9 வயசுக்குள்ள இந்த யோசேப்பினுடைய தாய் இன்னொரு பையனை தான் தம்பியை பெத்தெடுக்கும் பொழுதே தான் தாய் செத்து போயிட்டு, தான் தம்பிய பெத்து எடுத்து அப்படியே அந்த அம்மா செத்துருச்சு. வெறும் 7-8 வயசு 9 வயசுக்குள்ள என்ன ஆச்சுன்னா தன்னுடைய தாயை இழந்து விட்டான். 7 வயசு 8 வயசுல அவனுக்கு ஆரம்பிச்ச துக்கம், அந்த 8 வயசுல ஆரம்பிச்ச கண்ணீர், அந்த 8 வயசுல ஆரம்பிச்ச வேதனை அவனுக்கு நிக்கல. கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் அவனுடைய வேதனைக்கு அளவே இல்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் இப்படி தாயவோ தகப்பனையோ ஒரு சிலர் சிறு வயதிலேயே இழந்திருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தாயாய் தகப்பனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் தெரியாதனால என் தாய் இல்லையே, என் தகப்பன் இல்லையே, எனக்கு அவன் கட்டின கணவர் இல்லையே, எனக்கு மனைவி இல்லையே, எனக்கு பிள்ளைங்க இல்லையே, எனக்கு பேர பிள்ளைங்க இல்லையேன்னு சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பேனா, ஆண்டவர் சொல்றார், உனக்கு எல்லாமாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த சின்ன வயசுல இருந்தே தாயை இழந்துட்டான். அதை விட வேதனை, நானாச்சும் ஒரு 8 வயசு வரைக்கும், ஒரு 7-8 வயசு வரைக்காச்சும் என் தாயை பார்த்தேன், விவரம் தெரிஞ்சு என் தாயுடைய முகத்தை பார்த்தேன். ஆனா என் தம்பியோ குழந்தை, அவன் பிறந்த உடனே என் தாய் இறந்துட்டாங்க.
அப்போ என் தம்பியை பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன் பிறந்ததுனால தான் அவங்க தாய் செத்துட்டா, இவன் பிறந்து இவங்க தாயை கொன்னுட்டான்னு எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் அழுதுருப்பான். ஒரு பக்கம் என் தாய் இறந்து போச்சு, இன்னொரு பக்கம் என் தாய் செத்ததுக்கு காரணம் என் தம்பி பிறந்ததுனால தான் என் தாய் இறந்துட்டாலாம், அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அழுதுருப்பான். அப்போ சின்ன குழந்தையிலேயே, சின்ன வயசுலேயே யோசேப்புக்கு கஷ்டம், யோசேப்புக்கு வேதனை, கண்ணீர் உண்டாச்சு. அதனால தான் இந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்கு அவருடைய அப்பா எல்லாத்த விட அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தாராம். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூத்த வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கி செய்வித்தான். இங்க எல்லாத்த விட முதிர் வயதுல பிறந்தது யாருன்னா யோசேப்பு. கிட்டத்தட்ட மொத்தம் 12 பையன்கள்ல 11வது பையனாகவும், குழந்தை பிறந்ததுல 12வது குழந்தையாகவும் யாரு பிறந்தா? இந்த யோசேப்பு பிறந்தான். கடைசி குழந்தை தான் யோசேப்புடைய தம்பி. ஆனா அவனும் வயதான காலத்துல தான் பிறந்திருந்தான். ஆனா யோசேப்பு மேல எல்லாத்த விட அதிக அன்பு வைத்திருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா சின்ன குழந்தையா இருந்த அவன் தம்பி பென்யமீனுக்கு கூட தெரியாது இந்த கவலை, கஷ்டம். ஆனா இவனுக்கு 7-8 வயசுங்கிறப்போவே அந்த வேதனை, அந்த கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்ற தன்னுடைய பெரியமாக்களை கூட அவன் அம்மான்னு கூப்பிட்டு கூட வளர்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இவனுக்கு விவரம் தெரிஞ்சபடியினால, விவரம் தெரிஞ்ச நாளில கஷ்டங்களையும் கண்ணீரையும் வேதனையும் அவன் அனுபவிச்சனால அவன் மனசு உடைஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அவங்க தகப்பை எல்லாத்தோட அவனை நேசிச்சு அவனுக்கு பல வர்ணமான அங்கியை உடுத்தி, அந்த காலத்துல இளவரசர்கள் தான் பல வர்ணம்னா பல கலர் உடைய ட்ரெஸ்ஸுகளை போடுவாங்க. போடுறது காரணம் அவங்க இளவரசர்கள் தான் போடுவாங்க. அப்போ தன் குழந்தைய, தன் பையனை இளவரசன் போல அவன் பார்த்துக்கிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்புடைய அப்பா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க என்ன சொல்றான்? என் வருத்தம் எல்லாம் நீங்கிருச்சான். எப்போ யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி வச்சாரோ, ராஜா மூலம் அவனுக்கு திருமணம் ஆகுதோ, அப்போவோ தாயினுடைய பாசம் அவன் மனைவி மூலம் திரும்ப கிடைக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 20-23 வருஷமா தாயினுடைய அன்புக்காய் ஏங்கி கொண்டிருந்தவனுக்கு 30 வயசுல ஒரு நல்ல குணசாலியான, நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணை ராஜா மூலம் இவனுக்கு திருமணம் முடிக்க வச்சு இவனை குடும்பமாக்கி தாயினுடைய ஏக்கம், தாயினுடைய பாசத்தை தன் மனைவி மூலம் அவன் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ தாயினுடைய அந்த பாசம், தாயினுடைய அன்புக்காய் ஏங்கினவனுக்கு அந்த வருத்தங்களை ஆண்டவர் நீங்க வச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதோடு கூட இல்ல, பாருங்க, அவன் தன் தகப்பன் வீட்டில் உள்ள வருத்தம், தன் தகப்பன் மேல உள்ள பாசத்தை அவன் நினைச்சு ஏங்குனான். ஏன்னு கேட்டா, தாய் தகப்பனை விட்டு அவன் பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 13 வருடம் வெளிநாட்டுல, தூரத்தில் இருக்கிற எகிப்துங்கிற நாட்டுல அவனை அடிமையா வித்துட்டாங்க. கூட பிறந்த அண்ணன்மார்களையே அவன் மேல கோபப்பட்டு, என் அப்பா எல்லாத்த விட இவன் மேலதான் பாசமா உயிரா இருக்கிறாப்படி, இவனும் அடிக்கடி எனக்கு சொப்பனை வருதுன்னு சொல்றான், நான் பெரிய ஆளா இருப்பேன், நீங்க அண்ணன்மார்களா இருந்தாலும் கை கட்டி என்னை கும்பிட்டு வணங்கி ஏன் கீழே இருப்பீங்கன்னு இவன் சொல்றான். அப்பாவும் இவன் மேல எல்லா என்ன செய்யறாங்க, பாசத்தையும் கொட்டி இவனுக்கு தான் எல்லா காரியத்தையும் கொடுத்து பொறுப்பை கொடுத்து, இவன் தான் எல்லாத்துக்கும் இளையவனா இருந்தாலும் இவனை குடும்பத்திலே பெரிய தலைவனாக்குன்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஏத்தாப்படி இவனும் சொப்பனை வந்துச்சு. இந்த சொப்பனத்துல ஆண்டவர் என்ன பெரிய ஆளாக்கம் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல, இப்படி ஒரு சொப்பனை வருது சொல்றான். இவனால நமக்கு எல்லாமே பெருமை, பேரு, புகழ் எல்லாமே போயிரமா இருக்கும். இவனை ஒண்ணு கொல்லணும், இல்லைன்னு நம்ம ஊரை விட்டு வீட்டை விட்டு இவனை கடத்தணும்னு நினைக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்களேன். அப்படி நினைச்சுதான் தூர தேசத்துல போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வான்னு 17 வயசுல அனுப்பி விடுறாரு. அது பல ஊர்களை போய் தங்கி இருந்துதான் அங்க ஆடு மேய்ப்பாங்க. அல்லையே சொல்லுங்களேன். அப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஊர் தாண்டி பல ஊர் தாண்டி தூரத்துல போய் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வரலான்னு போகிறான். அங்க போன இடத்துல இவன் சொப்பனம் பார்த்தேன், அது பார்த்தேன்னு சொல்லி அப்பாவை ஏமாத்தி இவன் எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆளாக பார்க்கறான். அப்பாவை கைக்குள்ள வச்சுக்கலான்னு பார்க்கறான்னு சொல்லி இவனை கொண்டு போடுவோம்
அப்படி சொல்லும்போது மூத்த அண்ணன் சொல்கிறான், இல்லை இல்லை இவனை குழியில் போட்டுருங்க, இவனை ஏன் கொள்றீங்கன்னு ஒரு அண்ணன் சொல்கிறாரு. சரி குழியில் தூக்கி போட்டால் தண்ணி இல்லாத குழிக்குள்ள கிணத்துக்குள்ளே போட்டுறாங்க, துறவுக்குள்ளே போட்டுட்டாங்க. அவன் கத்திட்டு கிடக்குறான். இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மூத்த அண்ணன் இவனை வெளியில் தூக்கி விட்டு அப்பாட்டு கொண்டு போய் கொடுத்து காப்பாற்றலாம்னு நினைக்கிறான். அந்த ஒரு சின்ன வேலையாக போயிட்டான். போன பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து வியாபாரிகள் வர்றாங்க. ஆடு மாடு மிருகஜீவன்களை மட்டும் கிடையாது, விலை உயர்ந்த தைலம், விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய போவாங்க, பக்கத்து நாடுகளுக்கு. அவங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஒருத்தன் சொல்கிறான், இவனை கொல்ல வேணாம், இவனை கொன்று என்ன புண்ணியம், இவங்க கையில் வித்துடலாம், இவன் செத்தா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, விற்றா காசு கிடைக்கும் அப்படிங்கிறான் ஒருத்தன். 4வது அண்ணன் சொல்கிறான். அப்படி சொல்லி 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்துறாங்க. அங்கேருந்து அவன் தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் கொண்டு போய் எகிப்தில் அடிமையாக வித்துறாங்க. இப்போ அப்பா வீட்டில் இளவரச மாதிரி இருந்தான், இப்போ அடிமையா மாறிட்டான். வேதனை கஷ்டம் தாங்கலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, தாய் தப்பன் சொல்லியிருப்பாங்க, ஒரு காலத்தில் நம்ம ஆடம்பரமாக இருந்தோம், சொத்து பத்துகளோடு இருந்தோம், வசதியாக இருந்தோமா, நல்ல கௌரவமாக வாழ்ந்தோமா, ஒரு குறை இல்லாமல் நல்லா இருந்தோமா. அப்படியெல்லாம் வாழ்ந்த குடும்பம், அதாவது சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஆட்களை நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அப்பா வீட்டில் இளவரச மாதிரி 12 சகோதரர்களை இவன் இளவரச மாதிரி வாழ்ந்தவன் அடிமையா வாழ்ந்தான். அப்பாவை நினைச்சு அழுது புலம்புனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பாவை நினைச்சு அழுது புலம்புனவன் இன்னைக்கு பிள்ளை பிறந்தவொடனே இவன் அப்பாவா ஆயிட்டான். மூத்த மகன் பிறந்தான், இவன் அப்பாவா ஆன உடனே இவன் அப்பாவை நினைச்சு அழுகிறத நிறுத்திட்டான். இப்ப இவன் பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சான். இவன் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் மாற்ற ஆரம்பிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாய்க்காக அழுதான், அந்த தாயினுடைய கஷ்டமெல்லாம் நீங்களுக்கும்படி மனைவியை கொடுத்தார். தகப்பனுக்காக ஏங்கி நின்று அழுதான். இப்ப இவனையே ஆண்டவர் தகப்பனா மாற்றி ஒரு பிள்ளையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப நான் குழந்தையா இருந்து நான் மகனை போல இருந்து அழக்கூடாது. இன்னைக்கு எனக்கு மகன் பிறந்துட்டான், இன்னும் அந்த மூத்த பையன் பிறந்துட்டான், இனி நான் அவனுக்கு தகப்பனா இருக்கணும், அந்த பிள்ளைய பார்க்கணும், அந்த பிள்ளைக்குரிய எல்லாம் செய்யணும்னு இந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறக்க ஆரம்பிச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வருத்தங்களை மறக்க பண்ணும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ எதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு எதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தையோ அதை விட மேலானதை ஆண்டவர் கொடுப்பார். அதையும் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பார். அதை விட மேலானதை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதோடு கூட இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளெல்லாம் நினைச்சு அழுது கொண்டிருந்தான். அவர்களெல்லாம் நினைச்சு அவன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். இன்னைக்கு இந்த எகிப்துல அநேகர் இவனுக்கு யோசேப்புக்கு அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க, உறவுக்காரனா ஒட்ட ஆரம்பிச்சாங்க, எல்லாம் உதவியா வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் கூப்பிட்டா அவன் குரலுக்கு கீழ்ப்படியவும் வேலை செய்யவும் சொன்ன எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். மகனை நினைச்சு எல்லா கஷ்டங்களையும் மறக்க ஆரம்பிச்சான். ஒருவேளை குழந்தை இல்லாம இருப்பிச்சுன்னா ஆண்டவர் சிலர் உனக்கு மகனை கொடுத்து உன் மூத்த பிள்ளை மூலம் உன் எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். உன் மூத்த பிள்ளை, ஒருவேளை உனக்கு பையன் இருக்கிறானா, ஒருவேளை மூத்த பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை மூலம் உன் கஷ்டமெல்லாம் மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பிள்ளைய நிமித்தம் உன் கஷ்டத்தை மாற்ற போகிறாரு. அந்த பையன் நிமித்தம் உன் சங்கடங்களை கண்ணீரை ஏசப்பா மாற்ற போறேன்னு சொல்றாரு. உன் பிள்ளை நிமித்தம் உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரு. நம்புறவங்க கையை தட்டி கத்தரி சோதனை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கையை தட்டி கத்தரி சோதனை பண்ணுங்க. நல்லா ஆண்டவரே ஆண்டவரே என் வருத்தங்கள் எல்லாம் மாற்ற போகிறீங்க. நல்ல கையை தட்டி கத்தரி சோதனம் பண்ணி, நல்ல கையை தட்டி கத்தரி சோதனம் பண்ணி. எந்த பிள்ளையினால கஷ்டம் வந்துடுமோ, எந்த பிள்ளையினால நஷ்டம் வந்துடுமோ, எதனால சங்கடம் வந்துடுமோ நினைக்கிறியோ அதனாலேயே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலே ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அதனாலே உன் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இவன் தான் கஷ்டப்பட்டான், ஆனா இவன் புள்ள பிறந்த போது இவன் கஷ்டப்படவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவன் தான் தலை குனிஞ்சு கூனி குறுகி நின்னான், ஆனா இவன் பிள்ளை பிறக்கும் போது இவன் தலனும் வந்து நின்னான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளை நமக்கு கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைப்பார். உங்க தலை நிமிர்ந்து நிற்கும். தலை குனிஞ்சு நிற்கவே ஆண்டவர் ஒரு நாளும்
விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம். அதோடு கூட இல்லை பாருங்க, இங்கே எகிப்துல அவன் கஷ்டப்படுறான், அடிமையா நிற்கிறான். ஒரு வேலையும் செய்ய தெரியாது. செல்ல பிள்ளைகளுக்கு வேலை செய்ய தெரியுமா? ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளை வேலை செய்யுங்களா? வேலை செய்யாத அளவுக்கு அவ்வளவு செல்லமாய் வளர்ந்தவன், அன்பாய் வளர்ந்தவன் இங்க எல்லா வேலையும் செய்யறான். அப்போ யார்கிட்ட கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட கேட்டிருப்பான்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருப்பான். ஆண்டவரே, என்னை அடிமையா கொண்டு விட்டுட்டாங்க, இந்த வேலை எப்படி செய்யறது எனக்கு தெரியல, இந்த காரியத்தை எப்படி செய்யணும் தெரியல, இதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு ஒவ்வொரு காரியத்தையும் யார்கிட்ட கேட்டானா? ஏசப்பாட்ட, ஆண்டவர்கிட்ட, கர்த்தர்கிட்ட கேட்டானா? நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க என்ன செய்யணும்? யாருக்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேலைக்கு போறீங்களா? ஆண்டவர், இந்த வேலையை திறமையா செய்யறதுக்கு எனக்கு அறிவை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் சிறப்பாக செய்ய உதவிச்சிங்க. ஆண்டவரே, பிள்ளையை கொடுத்தீங்க, அந்த பிள்ளைய அறிவா வளர்க்கறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பான்னு யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, பிள்ளைங்க பெருகுது, வீடு சின்னதாக இருக்குது, பெரிய வீடை தாங்கணும், யார்கிட்ட கேட்கணும்? பிள்ளைங்க பிள்ளைங்க வளர்ந்து பெருசாயிட்டாங்க, காலுக்குள்ள கைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவர்களை ஆசீர்வாதம் பண்ணி பெருக வைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் காலுக்குள்ள கைக்குள்ள கடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது. கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். நீங்க கொடுங்க. ஆமா, பிள்ளைய கொடுத்தீங்க, பேர பிள்ளைய கொடுத்தீங்க, அது மாதிரி வீட்டையும் என்ன செய்யுங்க? ஆமா, கொடுங்க. அகலமாக்குங்க, பெரிதாக்குங்க, விசாலமாக்குங்க. நாங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். கேளு. ஆண்டவரே, பிள்ளைங்க பெருகிறாங்க, குடும்பம் பெருகுது, பிள்ளைங்க வளர்றாங்க, தேவை அதிகமாகுது, எனக்கு வருமானத்தை பெருக்குங்க. யார்கிட்ட போய் கேட்கணும்? அதை விட்டுட்டு ஐயா எனக்கு என்ன செய்யுது, பிள்ளைங்க பெருகிட்டாங்க, வருமானம் என்ன செய்ய குறையா இருக்குது அப்படின்னு யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. யார்கிட்ட கேட்கணும்? நீங்க உங்க பிள்ளைங்க வளர வளர உங்க வாழ்க்கையும் வளரும், உங்க அந்தஸ்தும் உயரும், உங்க வருமானமும் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் குழந்தை பிறந்தா சுத்திரம் தேவைகள் நிறையமாகும், குடும்பம் பெருகுனா பிள்ளைங்க வளர்ந்தா தேவை அதிகமாகுமே அப்படி சொல்லி நிறைய பேர் காலம் தாழ்த்திட்டு இருப்பாங்க. வருமானத்தை பார்த்துட்டு வாழ்க்கையை நடத்துவாங்க. இல்லை இல்லை, இயேசுநாதரை பார்த்து வாழ்க்கையை நடத்தாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எல்லாத்தையும் உயர்த்துவார், அவர் எல்லாத்தையும் பெருக செய்வார். அப்போ அங்கே அடிமையா கஷ்டப்பட்டுட்டு அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். என்ன பண்றதுன்னே தெரியல. வரம் போறவெல்லாம் கஷ்டப்படுத்துறான். ஆண்டவர் பார்த்தாரு. இப்போ அதே இடத்துல போத்திபார்ங்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் வீட்டில் தான் இவன் போய் அடிமையா இருந்து கையை கட்டி ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சான். நல்லா கவனமா கேளுங்க. போத்திபார் ஒருத்தன் இவனை விலை கொடுத்து வாங்கினான். விலை கொடுத்து வாங்கி அடிமையா வச்சிருக்கிறான். இப்போ அந்த எஜமானுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு எப்பயுமே கூடி குறுகிக்கிட்டு நின்றுட்டு வேலை செஞ்சுட்டே அலைஞ்சானான். இப்போ ராஜாவுக்கு ஈக்குவலா, ராஜாவுக்கு சரிசமமா ராஜாவனை உயர்த்தி வச்சுட்டாராம். இப்போ ஆதியாகமம் 39:1 வாசிக்கல. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய மீதியான தலையார்களின் அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்போ இங்க கவனிச்சு பாருங்க. பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ராஜாவுடைய பெரிய பெரிய மந்திரிகள் அமைச்சர்களுக்கெல்லாம் தலையாரியும் தலைவருமா இவன் இருந்தான் இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ராஜாவுக்கு மந்திரிமார்கள் இருக்கிறாங்க, அந்த மந்திரிகளுக்கு தலைவராக இவன் இருந்தானா. அப்போ அந்த பார்வோன் ராஜாவுக்கு வலது கை யாருன்னா போத்திபார். அவன் வீட்டுல தான் கையை கட்டி குமிஞ்சு பல வருஷம் அடிமையா வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ ராஜாவுக்கு நிகரா சரிசமமா இப்ப யோசேப்பு மாறிட்டான். இப்போ ராஜாவுக்கு வலது கையா இருந்தவன் இப்ப யாருக்கு வலது கையா இருக்கிறான்? இந்த நாட்டுக்குள்ள இந்த ஊருக்குள்ள வரும்போது கையை கட்டி அடிமையா குமிஞ்சு நின்று வேலை செஞ்சுட்டே இருந்தான். இப்போ ராஜா உயர்த்தி வச்சுட்டார். இந்த நாட்டிலே நீ தான் நம்பர் 1 உயர்த்தி வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கிட்ட கையை கட்டி நிற்கிறது யாரு? எவன் வீட்டில் யார் வீட்டில் இந்த ஊருக்குள்ள அடிமையா வந்து விலைக்கு வாங்கப்பட்டவன கையை கட்டி நின்னானோ, ராஜா உயர்த்தி வச்ச அடுத்த நிமிஷமோ
எவன்கிட்ட அடிமையா நின்னானோ அவன் இப்பொழுது கையை கட்டி நிக்கிறான். யாருக்கிட்ட? யோசேப்பு கிட்ட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கிட்ட இவன் கையை கட்டி குமிஞ்சு நின்னானோ அதே ஆளு ஆண்டவர் உயர்த்தி வைக்கும் பொழுது, கர்த்தர் உயர்த்தி வச்சா அதே ஆளு உனக்கு முன்னாடி கையை கட்டி குனிஞ்சு நிற்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருக்கு முன்னாடி கையை கட்டி நின்னையோ, யாருக்கு முன்னாடி தலைவணங்கி நின்னையோ, யாருக்கு முன்னாடி நீ குனிஞ்சு பணிஞ்சு நின்னையோ, அவங்க உனக்கு முன்னாடி குனிஞ்சும் பணிஞ்சும் நிக்க வைப்பார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி. நீ தலை குனிஞ்சவன் முன்னாடி, நீ யார் முன்னாடி குனிஞ்சி அவனுக்கு தலை குனிவான். யாருக்கு முன்னாடி கையை கட்டி அவனுக்கு முன்னாடி கையை கட்டி நிற்பான். யாருக்கு முன்னாடி கையேந்தி நின்னையோ அவன் உனக்கு முன்னாடி கை ஏந்தி நிக்க வைப்பாரு, நிக்க வைப்பாரு, நிக்க வைப்பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், எவன் முன்னாடி, யார் யாருக்கு முன்னாடி, எந்த உறவுக்கு முன்னாடி, எந்த அதிகாரிக்கு முன்னாடி, எந்த ஜனத்துக்கு முன்னாடி கெஞ்சி கையை கட்டி கண்ணீரோட நின்னையோ அவர்களெல்லாம் உனக்கு முன்னாடி கையை கட்டி நிக்க போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஊருக்குள்ள, இந்த நாட்டுக்குள்ள வந்த முதல் நாளே எவன்கிட்ட அப்படி நின்னானோ, இப்ப அவன் ராஜா உயர்த்தி வச்சு அவன் இப்படி கையை கட்டி சொல்லுங்க பிரபுவே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரேன்னா. இதே இது இவன் அடிமையா இருக்குமா? ஆண்டவரே சொல்லும், ஆண்டவனே சொல்லும், பிரபுவே சொல்லும், என் தலைவனே சொல்லும்னு தான் கேட்கணும். ஒரு 7-8 வருஷம் இவன் ஆண்டவனே சொல்லும்னு நின்னா. ஆனா ஆண்டவர் உயர்த்தும் பொழுது யோசேப்பை பார்த்து இவன் 7-8 வருஷம் சொன்ன இவன் இந்த யோசேப்பை பார்த்து அந்த எஜமான், அந்த ஆண்டவன், அந்த ஓனர் சாகர வரைக்கும் சொன்ன ஆண்டவனேன்னு யோசேப்பை கூப்பிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவனாச்சும் கொஞ்சம் வருஷம் தான் சொன்னான் யோசேப்பு அடிமையா இருக்கும்போது. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த போத்திபார் சாகர வரைக்கும் கையை கட்டி நிக்க வச்சாரு யோசேப்புக்கு முன்னாடி. அவனுக்கே அந்த கதின்னா, போத்திபாருடைய மனைவி, அவன் அழகா இருக்கிறான், இளம் வயசா இருக்கிறான், ரொம்ப கலரா இருக்கிறான். இவன் எப்படியாச்சும் கைகளை வளைச்சு போட்டுக்கும் நம்ம புருஷனுக்கு தெரியாம, என் புருஷன் ஃபுல்லா இவனைத்தான் நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு, இவனை கைகளை போட்டுக்கலான்னு அவன் வசரத்தை பிடிச்சி இழுத்து வா வான்னு ஒவ்வொரு தடவையும் கூப்பிடும் பொழுதும் இவன் தப்பிச்சு 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 ஓடுனான். ஒரு நாள் அவன் துணிமணியை பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்லி இழுத்து பிடிச்சான். யாரு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, சரித்திரம் சொல்லுது அங்கே நிறையா அவன் வீட்டில் நிறையா அவங்க தெய்வமாக கும்பிட்ற சிலைகள் இருந்துச்சான். அதை போய் அதில் துணியெல்லாம் கட்டினார. கண்ணை கட்டிட்டு பாரு, எல்லா என் தெய்வத்தையும் கண்ணை கட்டிட்டேன், எந்த தெய்வமும் பார்க்கல, வா இப்பொழுது என்னோட வா, சந்தோஷமா இருக்கலான்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நீ எல்லா தெய்வத்துடைய கண்ணை நீ கட்டிடலாம், தெய்வத்தை கண்ணை கட்டிடலாம், ஆனா என் ஆண்டவர் வானத்தையும் பூமி படைத்தவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் கண்ணை யாராலையும் கட்டவே முடியாது. அதனாலதான் சொன்னார் பாருங்க 39வது வசனத்துல. ஆமா, இப்போ 9வது வசனத்துல சொல்லும் போது அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறது எப்படின்னு சொல்லி என் ஆண்டவருக்கு விரோதமா நான் ஒரு நாளும் பாவம் செய்யவே மாட்டேன். அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவர் இமைப்பொழுதும் என்னை கைவிடலை, அவன் உறங்காம தூங்காம என் கூட இருந்து என்னை கண்காணிச்சு என்னை பாதுகாத்து கண்ணுல இருக்கிற கரு விழிய போல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா எந்த துரோகம் பண்ண மாட்டேன். இந்த வீட்டிலேயே பெரிய ஆளா மாத்தினாரு, என்னைய இந்த பட்டணத்திலே பெரிய ஆளா மாத்தினாரு. யாரு? ஓ வீட்டுக்காரன்ல, என் கடவுள், என் ஆண்டவர், என் கர்த்தர் உயர்த்தினாரு. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை இழுச்சு பிடிக்கும் போது, துணிமணியை பிடிக்கும் அதை இழுத்து அதை என்ன செய்தான், அதை கலந்து விட்டுட்டு ஓடினான். இப்படி ஒரு பொல்லாப்ப நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடினான். என்னை கொண்டாலும் செய்ய மாட்டேன், என் உடம்புல உயிர் இருக்கிற இந்த தப்ப துரோகத்தை பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஓடினான். உன்னுடைய வீட்டுக்காரன் என்னுடைய ஓனருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு பண்ண மாட்டேன்னு சொல்லலை, அதை விட மேல, என் உயிரை விட மேல என் ஆண்டவருக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன், அதை விட உயிர் போறது மேலுன்னு ஓடி போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போத்திபாரின் மனைவி வந்தா, இவன் ராஜாவை போல மாறின பொழுது, இந்த நாட்டுக்கே பெரிய தலைவரா மாறின போது, அவன் கணவர் மட்டும் கையை கும்பிட்டு குனிஞ்சு நிக்கல,
இவளும் பார்க்கும்போது கையை கும்பிட்டு குனிஞ்சு நின்று நடுங்கினான். முகத்தை பார்க்க முடியாது. ஒரு நாள் இவன் முகத்தை பார்த்து அவனை இழுத்து தப்பு பண்றதுக்கு எத்தனை தடவை தூண்டின பொழுதும் இவன் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு ஓடனான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ பார்த்தாலும் முகத்தை பார்த்து ஒளிஞ்சுக்கிருவான். யாரு? போத்திப்பாரு மனைவி பார்த்தா, ஐயோ என் எஜமானி, என் ஓனர் வந்தா என்ன செய்வா, வான்னு சொல்லி கூப்பிட்டு என்னை தொந்தரவு பண்ணவால் அவன் முகத்தை மறைச்சிக்கிட்டே ஓடுனான். எவ்வளவு நாள் ஓடினான்னு தெரியல. மறைஞ்சு தலையை குனிஞ்சு நேரம் ஓனர் மூஞ்சியை பார்க்காம தலையை குனிஞ்சு நின்று வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நிமிர்ந்து பார்க்க மாட்டான். நாள் வந்தது. இப்ப அதே ஓனர் அம்மா இவனுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்ப அந்த ஓனர் அம்மா யாரு முகத்தை பார்க்க முடியல சொல்லுங்க. யோசேப்புடைய முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தலை குனிய விட்டாரு, தலை கவிழ விட்டாரு. நீ என் மகன் மேல, என் பிள்ளை மேல வீண் பழிய போட்டையா? இவன் சரியில்லை, இவன் நல்லவன் கிடையாது, இவன் சரியில்லைன்னு பழிய போட்டுட்டு இருக்கிறீங்களா? உன் மேல வீண் பழிய போட்டிருக்காங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முகத்துல முழிக்க கூட தம்பு இல்லாதவர்களா தலை குனிஞ்சு வெக்கி, ஒரு சத்துரு வெக்கி பின்னிட்டு ஓடும்படிக்கு தலை குனிய வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உன் மேல பழிய போட்டவங்க, உன் மேல துரோகம் சொன்னவங்க, உன்னைய குற்றம் சாட்டினவங்க, உன்னை குறை சொன்னவங்க, உன்னை கேவலப்படுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன் பேரை நாசப்படுத்த நினைச்சவங்க உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும் தலை குனிஞ்சு நிற்பாங்க. இதுவரைக்கும் யார் சொன்னாலும் யோசிப்பு நான் நல்லவன், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னா, நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொன்னா அழுதான், கெஞ்சினான், கதறினான். யாருமே நம்பல. அந்த எஜமான் வீட்டுக்கு பின்னாடியே சிறைச்சாலை இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டை ஒட்டி சிறைச்சாலை இருக்கு. இவ வந்து பார்த்தவன் ஜெயிலில் கிடக்கும் போதெல்லாம் ஆளை விட்டு அடிக்க சொல்லியிருக்கலாம், ஆளை விட்டு துன்புறுத்த சொல்லியிருக்கலாம். இவ வீடு, அந்த எஜமானி ஓனர் அம்மா பழி போட்டா பார்த்தீங்களா, அவ வீடும் சிறைச்சாலையும் பக்கம் ஒட்டித்தான் இருக்குது. அப்போ இவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு கோவம் வந்திருக்கும். தண்டிக்க வச்சிருக்கலாம், துன்புறுத்திருக்க வச்சிருக்கலாம், அடிக்க வச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பேச்சை கேட்காம ஓடிட்டானே, என் பேரை அசிங்கப்படுத்திட்டானே, இவனை விடக்கூடாது, இவனை எப்படியாச்சும் அப்படின்னு எத்தனையோ தொந்தரவுகளை, எத்தனையோ துன்பங்களை அவ கொடுத்த பொழுதும் ஆண்டவர் அவனை விடவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விடவில்லை. ஆண்டவர் அவனை வீணா மேல தூக்கி வச்சாரு. இப்ப எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு காலத்துல இவன் மோசமானவன், இவன் தப்பானவன், இவன் கேவலமானவன், ஓனருடைய மனைவியை தப்பா நடக்க பார்த்தவன், கேடுகட்டவன் எல்லாம் சொன்னவங்க. இவன் ராஜாவை போல நிற்கும் பொழுது அந்த ஓனரம்மா தலையை குமிஞ்சுக்கிட்டே கிடக்கும் போது சொல்லியிருப்பான், மொத்தத்தில் இந்த யோசேப்பு ஓனரம்மா மேல பழி கூட போடலை, நல்ல மனுஷையா, ஒரு பொம்பளை மேல பழி போடக்கூடாதுன்னு வாயை திறந்து பழி கூட போடலை, நல்ல மனுஷையா, இவனை மாதிரி நல்லவன் யாரும் கிடையாது. எல்லா பழியும் சுமந்து சாகிறது கூட அப்படியே அமைதி இருந்தான், ஜெயிலில் கிடந்தான். ஆனா இன்னைக்கு இவளுக்கு வேணும் இந்த பொம்பளைக்கு. பாரு, இவதான் கேடு கட்டவன், இவதான் மோசமானவன், புருஷனுக்கு துரோகம் பண்ண பார்த்தவன், ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல மனுஷன் மேல பழிய போட்டவன். காலமெல்லாம் இவளுக்கு வேணும், இது வேணும், இதுக்கு மேல வேணும், ஊரே அவளை காரி துப்பி இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாடே காரி துப்போம். உன் மேல பழிய வச்சு காரி துப்ப வச்சால அவனை ஊரு காரி துப்போம். இல்ல அவதான் நல்லவ, வெளிவசம் கட்டிட்டு அலைஞ்சிருக்கான் நல்லவன்னு நினைச்சோம், அவதான் மோசக்காரி, அவன் தான் மோசக்காரனா இருந்திருக்கிறான். இன்னைக்கு தானே தெரியும் வண்டவாளம் தண்டவாளம். அப்படி நல்லவளா இருந்தா ஏன் தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறா? ஏன் மூஞ்சில முழிக்க முடியாம ஏன் இருக்கிற? ஏன் வர முடியல? ஏன் நிக்க முடியல? தப்பு பண்ணிருக்கிற, உள்ள குத்துது உனக்கு, எப்படி மூஞ்சில தைரியமா முழிக்க முடியும்? அதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிற நீ. ஆனாலும் யோசிப்பு வரும்போது எப்படித்தான் நிக்கணும், தலையை குனிஞ்சிட்டு நிக்கணும். ஆனா யோசிப்பு மன்னிச்சுட்டான். நீ செஞ்ச பாவம் உன்கிட்ட போட்டும், நீ அன்னைக்கு பழி போட்டு என்னை ஜெயிலுக்குள்ள போடலைன்னா அன்னைக்கு ராஜாவுக்கு வேலை பார்க்குறவங்க அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, அவங்கள பார்த்துருக்க மாட்டேன், அவங்க போய் சொப்பனம் வந்தப்போ அர்த்தம் சொல்லியிருப்பேன், இப்படி மேலே வந்திருக்க முடியுமா? முடியாது. நீ என் மேலே பழி வச்ச,
நீ என் மேலே தடை பண்ணுறதுக்கு தடையை உண்டு பண்ண, குழியை உண்டு பண்ண, பள்ளத்தை உண்டு பண்ண. ஆனால் நீ போட்ட கல்லெல்லாம் தடக்கல்ல நான் படிக்கெல்லாம் மாறி மேலே ஏறி போய்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உன்னை தடுக்கணும்னு சொல்லி தடை கல்ல உன் முன்னாடி போடுறாங்களா, அந்த கல்லெல்லாம் ஆண்டவர் உனக்கு படிக்கலாம் மாத்திருவாரு. நீ மிதிச்சு 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 மேல 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 போவான். கல்ல போட்டவன் அந்த தடக்கல்லாட்ட கீழே மண்ணு கீழே உன் காலு கீழே கிடப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்லு மாதிரி குறுக்க விழுந்தவெல்லாம் உன் காலு கீழே கிடப்பான். நீ மிதிச்சு ஏறி மேல போய்கிட்டே இருப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. உன்னை கீழே இழுக்க நினைச்சவன் கீழே கிடப்பான். உன்னை கீழே இழுக்க நினைச்சவன் கீழே கிடப்பான். நீ மேல போய்கிட்டே இருப்ப. நீ மேல போய்கிட்டே இருப்ப. நீ மேல வசந்துக்கிட்டே இருப்ப. மேல மேல போய்கிட்டு இருப்ப. உன்னை உயர்த்தவும் உன்னை அழகு பார்க்கவும் ஆண்டவரால முடியும். உன்னை கீழே இழுக்க முடியாது. உன்னை கீழே விழ வைக்க முடியாது. உன்னை எவனை அழிக்க முடியாது. உனக்கு விரோதமா எவனை துரோகம் பண்ண முடியாது. உன் பேரை எவனுக்கு கெடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நல்ல நம்புற கையை தட்டுங்க. நம்புற அளவுக்கு கையை தட்டுங்க. உங்களை இழுக்கும், உங்க பேரை கெடுக்கும், உங்க குடும்பத்தை கெடுக்கும், உன் சபையை கெடுக்கும், உன் வேலையை கெடுக்கும், உன் வருமானத்தை கெடுக்கும், உன் வாழ்க்கையை கெடுக்கும். ஒருத்தனாலையும் முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், குழி வெட்டினவன் தானே அந்த குழியில விழுந்து போனானா. அன்னைக்கு ராஜா கிட்ட போய் திராட்சை ரசத்தை, பான பாத்திரத்தை எல்லாத்தையும், மதுவை, ராஜா போய் திராட்சை ரசங்களை விலை உயர்ந்த ஜூஸுகளை, கூல்ட்ரிங்க்ஸில் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறவன் அன்னைக்கு யோசேப்பை மறந்துட்டான். 2 வருஷமா மறந்து போயிட்டான். 3ஆவது வருஷம் ஞாபகப்படுத்துறான். ஞாபகம் வர வைக்கிறார் ஆண்டவர். சொன்ன உடனே ராஜா பெரிய ஆள் ஆக்குறாரு. இன்னைக்கு ராஜாவுக்கு ஜூஸ், திராட்சை ரசம், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தவன் இவன் ஒரு கைதியா இருந்தான். செயல இந்த ராஜாவுக்கு வலது கையை இடது கையை போல ஜூஸ் கொடுக்குறவங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாம் கொடுக்க பெரிய அதிகாரிங்க. அவங்க செயலுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யோசேப்பு கூனி குறுகி போய் அவங்களுக்கு உதவி செஞ்சான், அவங்களுக்கு பணிவிடை செஞ்சான், அவங்களுக்கு சேவை செஞ்சான், அவங்களுக்கு செயலுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே ஆளு இன்னைக்கு யோசேப்புக்கு என்ன செய்யறான்? பணிவிடை செய்யறான். யோசேப்புக்கு வேலை செய்யறான். அவன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்ய ஆரம்பிச்சான். யாருக்கு? யோசேப்புக்கு. நீ யாருக்கெல்லாம் உதவி செஞ்சியோ, யாருக்கெல்லாம் பணிவிடை செஞ்சியோ, யாருக்கு முன்னாடியும் உன்னை இறங்கி உன்னை தாழ்த்தி அவங்கள மேலே தூக்குறதுக்கு எவ்வளோ தூரம் உன்னை கீழே இறக்கணையோ, யாரெல்லாம் உன்னை மிதிச்சு உன் தோல் மேலே உன் தலை மேலே மிதிச்சு எவெல்லாம் ஏறி போனானோ அவெல்லாம் உன் காலு கீழே வந்துடுவாங்க இந்த வருஷத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எவெல்லாம் மிரட்டுனானோ அவெல்லாம் உன்னை பார்த்து மிரண்டு ஓட போற. நல்ல கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. உன்னை மிரட்டுனவன் மிரண்டு ஓடுவான். தலை மேல ஏறி போனவன் உன் காலு கீழே கிடப்பான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இந்த வருஷத்துல நடக்கும், இந்த வருஷத்துல நடக்கும், இந்த வருஷத்துல ஆண்டவர் செஞ்சு முடிப்பேன். நான் ஆண்டவர் என்னும், நான் உன் கூட இருக்கிறனும், நான் தான் இதை சொன்னுங்கிறதும் எல்லாரும் அறிஞ்சுக்கிறபடி இதை நான் செஞ்சு முடிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ பயப்படாத. உன் கஷ்டத்தெல்லாம் நீ மறந்துடுவ. உன் கண்ணீரெல்லாம் நீ மறந்துடுவ. இப்போ எதுக்கெடுத்தாலும் எதற்கெடுத்தா உன் கண்ணில் அழுக, கஷ்டம், வேதனை, வியாதி, கடன், வறுமை, ஒன்றும் இல்லாதவன் யார் இல்லை அப்படின்னு அழுகிற நீ உன் கண்ணில் வர்ற கண்ணீரும் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் இருக்கும். அது துக்கத்தில் வேதனையில் ஒரு நாள் வராது. நீ தனி மரம்னு நினைக்காத. ஆண்டவர் ஒரு தோப்பா, ஒரு காடாக, ஒரு மலையாக, ஆண்டவர் ஒரு பெரிய வனாந்திர ஒரு காடுகளை போல உன்னை பெரிய ஆட்களாய் ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு ஒத்தையில நிற்கிற உன்னைய திரள் கூட்டம் ஒன் பின்னாடி வர வைப்பார். நல்ல கையை தனிக்க சொல்றேன். ஒத்தாளா நின்னா யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணங்களும் இல்லை, கூட பிறந்தவங்களும் இல்லை, உறவு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, ஒத்த மனுஷனா, ஒரே மனுஷனா, யாரும் ஏன்னு கேட்க முடியாத அனாதியா, ஏன்னு கேட்கறது கூட நாதி இல்லாத அனாதியா இருந்தவன் இன்னைக்கு தேசமே அவன் பின்னாடி வந்து நிற்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊரே, ஜனமே, பட்டணமே அவன் பின்னாடி வந்து நிற்கிது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் அப்படி மாற்றுவார். உன் வருத்தம் எல்லாம் மாறிடும், உன் கஷ்டமெல்லாம் மாறிடும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சா கூட ஊரே கூடி வந்து முன்னாடி நிற்கும். என் குடும்பம்னு சொல்லும். நீ இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவேன், நாளைக்கு ஊரே உனக்காக வந்து நிற்கும். நிற்க வைப்பார் ஆண்டவர். அந்த வீட்டுக்கு நல்லதுக்கு போய் நாம் நின்னா, அந்த வீட்டுக்கு ஒரு நல்லது செஞ்சா கடவுள் நமக்கு நல்லதுகளை செய்வாருன்னு ஓடி வருவாங்க.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வீட்டில் கால் வைக்க யோசிச்சவங்க, உன் வீட்டை பார்த்து முகத்தை சுழிச்சு சிரிச்சவங்க, உன் வீட்டுக்குள்ள காடு பதிச்சா எனக்கு நிச்சயமா நல்லது நடக்கும், ஏன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறாரு, உன் கடவுள் இருக்கிறாரு, உன் ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்ல வைப்பாரு. நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆமா ஆமா, உங்க என் வீட்டுக்கு ஒரு தடவை வச்சு வந்துட்டு போங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்க காலை வச்சுட்டு போங்க. என் குடும்பம் விருத்தி ஆகும், என் குடும்பம் தலைக்கும், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல வைப்பாரு, சொல்ல வைப்பாரு, சொல்ல வைப்பாரு ஆண்டவர். வாடி வீட்டுக்குள்ள கூப்பிடாதவங்க, நல்லது கட்டத்துக்கு உன்னை அழைக்காதவங்க முதல் ஆளா வந்து கூப்பிடுவாங்க, உன்னை தேடி வந்து. அப்படிப்பட்ட அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். உன் கஷ்டமெல்லாம் மாறிடும், உன் கண்ணீரெல்லாம் மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ தகப்பன் வீட்டையும் நான் மறந்துட்டேன், தாயையும் பிள்ளையும் சகோதரர்கள் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இங்கே என்னை அடிமைப்படுத்தினவங்க, அடித்தவங்க, துன்புறுத்தினவங்க, என்னை கேவலமாக பார்த்தவங்க, பழி வச்சவங்கெல்லாம் இப்போ ஏன் முன்னாடி என்ன செய்கிறாங்க? நடுங்கிக்கிட்டு நிற்கிறாங்க. பழைய கஷ்டமெல்லாம் மறந்துடும், பழைய கவலையெல்லாம் உன்னை விட்டு போயிடும். ஏன்னா நீ இருக்கிற இடத்துல நீ தான் ராஜாவாக இருக்க போகிற. நீ ஒருத்தந்தான் ராஜாவா இருப்ப. நீ எங்க நின்னாலும் தனியா நிற்ப, அது ராஜாவா நிற்ப. நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. உன் பாதை ராஜ பாதை ஆண்டவர் சொல்றாரு. நீ ராஜ பாதையா, உன் வாழ்க்கை ராஜ பாதையா இருக்கும். நீ நடக்கிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கை. உன் வாழ்க்கை சூரிய பிரகாசம் போல நடு மதியானம் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உன் வாழ்க்கை பிரகாசிச்சுக்கிட்டே போகும். உன் வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே போகும். நீ பெருகிக்கிட்டே போவ. உன் கௌரவம், உன் மேன்மை, உன் ஆசீர்வாதம், உன் பேரு புகழ், உன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் பெருகி கொண்டே போகும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொத்து எல்லாமே பெருகிட்டு தான் போகும். ஒரு நாள் கீழே வரவே மாட்டேன். நீ ஒரு நாள் கீழே வரவே மாட்டேன், ஒரு நாள் கீழே வர விடவே மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லார். உன் கஷ்டத்தை எல்லாம் நான் மாற்றிடுவேன், உன் கண்ணீரெல்லாம் நான் மாத்துறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இனி நீ அழ வேண்டிய அவசியம், நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லாரையும் உன்னை தேடி வர வச்சிருக்கிறாரு. அது நடந்துகிட்டு இருக்குதுங்கிறாரு. நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. உன்னை தேடி வர யோசிச்சவங்க, உன் வீட்டுக்கு வர யோசிச்சவங்க, உன்னை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கு யோசிச்சவங்க, குடும்பத்துல ஒருத்தங்களா நினைக்கிறது கூட யோசிச்சவங்க இன்னைக்கு உன்னை தேடி வர்றாங்க. உன் உதவி தேவை, உன் தயவு தேவை, உன் திறமை தேவை, உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் தேவை, உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் தேவை, உன்கிட்ட இருக்கிற பணமும் தேவையா இருக்குதான். நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணு. நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. உனக்குரியது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. உன்னை தேடி வர்றாங்க, உன் வீடு தேடி வர்றாங்க, உன்னை தேடி வந்து நிற்கிறாங்க. எது இருக்குதோ இல்லையோ உன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, உங்ககிட்ட ஏதோ கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்குது, கடவுளுடைய கிருபை உங்ககிட்ட இருக்குது, கடவுளுடைய அருள் உங்ககிட்ட இருக்குது. என்னால் பார்க்க முடியுது. எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரும் அவருடைய அருளும் கிருபையும் உங்ககிட்ட இருக்கிறத எங்களால் உணர முடியுது. அதனால தான் உன்னை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் என்ன பாவம் பண்ணானோ, என்ன பாவம் பண்ணாலோ, இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கிறா அப்படின்னு புலம்பன ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இது வேணும், இதுக்கு மேலேயே வேணும் அப்படி சொன்ன ஒரு கூட்டம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க வச்சு சொல்கிறாரு, ஓ வருத்தங்களை எல்லாம் நான் மாற்றிட்டேன், உன் கண்ணீரை எல்லாம் தொடச்சிட்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. உன் துக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வரமாட்டான், துன்பம் உன் வழியா கடந்து வராது. வியாதியை உன்னை விட்டு விளக்குறேன். ஆமை மலடிய பிள்ளை காட்சியை ஆக்குறேன். உன் வம்சத்தை பெருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை பெருக்கிறேன், உன் ஊழியத்தை பெருக்கிறேன். உன் திறமை, உன் வரம், உன் கிருபை, உன் அபிஷேகம், உன்னுடைய ஸ்தானம் எல்லாத்தையும் உயர்த்துவேன். அப்பொழுது உன் வருத்தமெல்லாம் மாறிடுச்சு, உன் கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ கஷ்டப்பட மாட்ட. இனி கஷ்டப்படுறவங்களை நீ கை தூக்கி விட போகிற. நீ கண்ணீர் வடிக்க மாட்ட. இனி கண்ணீர் வடிக்கிறவங்களை நீ கண்ணீரை தொடச்சி விடுவேன். எனக்கு யாராச்சும் 4 ஆறுதல் வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ 4 பேருக்கு இல்லை, உன் ஜனத்துக்கு, உன் ஊருக்கே ஆறுதல் சொல்ல போகிற.
ஒரு ஆறுதலா ஆண்டவர் உன்னை மாற்ற போறாரு, ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. இது இந்த வருடத்துல நடக்கும். ஏசப்பா நான் தான் சொன்னேன், இதையெல்லாம் நான் தான் சொன்னேன். என் ஊழியக்காரன் மூலம், என்னால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த பாஸ்டர் மூலம் நான் தான் இதை பேசினேன் அப்படிங்கிறத நீ அறிஞ்சு கொள்ளும்படி இதையெல்லாம் செஞ்சு காமிப்பேன், உன் வாழ்க்கையில் நடத்தி நிரூபித்து காமிப்பேன். அப்போ நான் தான் சொன்னேன், ஏசப்பாவாகிய நான் ஆண்டவர் தான் சொன்னார், அவர் தான் இதை செய்கிறாருன்னு. அப்போ நீ அறிஞ்சு ஊர் உலகமெல்லாம் சாட்சி சொல்லுவேன். எனக்குன்னு நீ ஊழியம் செய்வேன், எனக்குன்னு எழும்பி ஊர் உலகமெல்லாம் ஓடி இயேசு மட்டும்தான் நல்லவர், இயேசு மட்டும்தான் ஒரே தெய்வம், இயேசு மட்டும்தான் வாழ வைக்கிறவர், இயேசு மட்டும்தான் உயர்த்துறவர், இயேசு ஒருவரே ஆண்டவர்னு சொல்ல வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.